Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கூட்டு வெட்டி டாபிக்ல கிளாஸ் 5 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய YouTube சேனல்ல 4 கிளாஸ்கள் நடத்திருக்கோம் கூட்டு வெட்டி டாபிக்கு. அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படினா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 5 பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க கணக்குல 10% ஆண்டு வெட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது ரூபாய் 4851 ஆக எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. வட்டி வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறதுங்காங்க. அப்போ வந்து நம்ம வட்டி வீதத்தை 2ஆல வகுக்கணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 5%. ஆர் வந்து 5%. அசல் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 4400 கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ரூபாய் 4851 கொடுத்துருக்காங்க. காலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எண் வந்து கண்டுபிடிக்கணும். 4400 வட்டி வீதம் எத்தனை? 5%. 5/100. இந்த 2 0 போயிரும். இந்த 2ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்? 220. இது வந்து முதல் ஆண்டுக்கு. அடுத்தது இரண்டாவது வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த 4400 பிளஸ் இந்த 220 ரெண்டும் சேர்ந்து 4620. இந்த ஒரு 0 பேரும். 1 5 2 10 1 2 2 2 4 3 2 6 1 2 2 231. இது நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க வந்து அசலும் இருக்கு, அமௌண்ட்டும் இருக்கு. இந்த அமௌண்ட்ல இருந்து அசலை கழிச்சா நமக்கு வட்டி கிடைக்கும். அமௌண்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4851 மைனஸ் அசல் எவ்வளோ? 4400. இதுல இருந்தே நம்ம இந்த கழிச்சோம்னா எவ்வளவு கிடைக்குதுன்னா 451 நமக்கு கிடைக்கும். இந்த 451 தான் என்னது? வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து முதல் வருஷத்துக்கான வட்டி 220 கிடைச்சிருக்கு, ரெண்டாவது வருஷத்துக்கான வட்டி 231 கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு 451 வருதான்னு பார்க்கணும். 1 5 451 வருது. அப்போ நம்ம இந்த வட்டி வந்து நமக்கு எத்தனை வருஷத்துக்கு கிடைச்சிருக்குதுன்னா 2 வருஷத்துக்கு. நம்ம 2 டைம் பார்க்கும்போது நமக்கு இந்த வட்டி வந்து கிடைச்சிருக்கு. இங்க அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இயர்ஸ்னா அரையாண்டுக்கு ஒரு முறைனா எத்தனை? 1 இயர். ஆன்சர் வந்து ஒரு ஆண்டு. ஒரு ஆண்டு தான். நம்ம அரையாண்டுக்கு ஒரு முறை பார்க்கும்போது நம்ம 2 டைம்ஸ் பார்ப்போம். அப்போ நம்ம 2 டைம்ஸ் பார்க்குறப்ப தான் நமக்கு இந்த வட்டி கிடைச்சிருக்கு. ஆன்சர் வந்து ஒரு ஆண்டு. அடுத்தது இரண்டாவது கணக்கு. 10% ஆண்டு வெட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது ரூபாய் 2662 தொகையாக ஆகும் கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் 10% கொடுத்திருக்காங்க. ஆண்டுகள் வந்து 3 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. அசல் வந்து எவ்வளோன்னு தெரியல, கண்டுபிடிக்கணும். தொகை வந்து ரூபாய் 2662 கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம அசல் கண்டுபிடிக்கணும். அசல் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இதுல தான் ஏதாவது ஒன்று அசலோட வேல்யூவா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஏ வேல்யூ 2000 எடுத்துப்போம். மொத்தம் 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். முதல் வருஷம் அசல் வந்து 2000 எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூவை. வட்டி வீதம் 10%/100. இந்த 2 பெருக்குனா எத்தனை? 200.
அடுத்தது 2வது வருஷத்துக்கு பார்க்கும்போது இந்த 2000 + 200 ரெண்டும் சேர்ந்து 2200 பெருக்கல் 10/100. இந்த 2 0 இந்த 2 0 வழி போயிடும். 220 வருமா? இந்த ரெண்டையும் பெருக்குனா அடுத்தது 3வது வருஷம். இது பிளஸ் இது எவ்வளோ வரும்? பெருக்கல் 10/100. இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 போயிடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். 242. இப்போ நம்ம 3 வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எல்லாம் கூட்டுவோம். கூட்டும் போது ஒரு வேல்யூ வரும். அதுதான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 6. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 662 ரூபாய் வருது. மொத்த தொகை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அமௌண்ட் வந்து 2662 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டோம்? 2000 எடுத்தோம். இந்த அமௌண்ட்ல இருந்து நம்ம அசலை கழிச்சா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த கழிக்கக்கூடிய வேல்யூ 662 வந்துச்சுன்னா அசல் வந்து 2000. 2662 இருந்து 2000 கழிச்சா என்ன வருது? 662 வரும். அசல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த ஆப்ஷன் 2000 தான் அசல். ஆன்சர் வந்து 2000. அடுத்தது 3வது கணக்கு. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1 எனில் அசலானது டேஷ். அசல் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2% கொடுத்துருக்காங்க. ஆண்டுகள் எத்தனை கொடுத்துருக்காங்க? 2. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 1 எனில் அசல் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசத்துக்கான ஃபார்முலா என்னதுன்னா BR/100 இங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 1 ரூபாய். 1. அசல் வந்து தெரியாது, கண்டுபிடிக்கணும். R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2%. 2/100 இந்த 2/100 2 பெருக்கல் 2/100 பெருக்கல் 2/100 எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு இந்த B தான் வேணும். அது மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். மீதி இழந்து கொண்டு வரும்போது 1 பெருக்கல் 100 பெருக்கல் 100/2 பெருக்கல் 2 இது 2 எழுதி கொடுத்தோம்னா 50. அதையும் 2 எழுதி கொடுத்தோம்னா 50. 50ஐயும் 50ஐயும் பெருக்கினா எத்தனை? 2500. அப்போ அசல் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா 2500. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 4வது கணக்கு. ஒரு இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000. அது ஆண்டுக்கு 16.2/3% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஷ் ஆக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதில் அசல் எதுனா 18,000 ரூபாய். 18,000 கொடுத்துருக்காங்க. ஆறு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 16.2/3%. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 16 பெருக்கல் 3 எத்தனை? 48. 48 + 2 50. 50/3% எழுதிக்கலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்டுகள் 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு இயந்திரத்தின் விலை 18,000. அது வந்து ஆண்டுக்கு 16.2/3% தேய்மானம் அடைகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா B1 - R/100 தேய்மானம் அடைகிறதுனால மைனஸ் வந்து போட்டிருக்கோம். B வந்து எவ்வளோ? 18,000 பெருக்கல் 1 - R எவ்வளோனா 50/3 டிவைடட் பை 100. N வந்து எத்தனை? 2 ஆண்டுகள்.
அடுத்த ஸ்டெப்பில் 18,000 பெருக்கல் 1 மைனஸ் இந்த 3 வந்து இங்கே கீழே வந்துடும். இப்போ 50/3 பெருக்கல் 100 ஹோல் பவர் 2. அடுத்த ஸ்டெப் பாருங்க. 1 மைனஸ் 50/3 பெருக்கினா எத்தனை? 300 ஹோல் பவர் 2. ஒரு 300 மைனஸ் 50 எத்தனை? 250/300 ஹோல் பவர் 2. ஹோல் பவர் 2 250/300 பெருக்கல் 250/300 2 டைம் எழுதிக்கலாமா? இனி இதை அடி கொடுக்கணும். இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 போயிடும். இதை 3 நாள் அடி கொடுத்தா 1 3 3 6 3 18. இதையும் 3 நாள் அடி கொடுத்தோம்னா 1 3 3 2 3 6. மீதி என்னெல்லாம் இருக்கு? 2 பெருக்கல் 250 பெருக்கல் 25. இதெல்லாம் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 12,500 ரூபாய். அதன் மதிப்பு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு எவ்வளோனா ரூபாய் 12,500. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது. கூட்டுவெட்டி டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம சதவீதம் டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.